ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் க்ளீன் பண்ணுற வேலைக்காக ஒரு நபர் போகிறாரு. அவர்கிட்ட சில கேள்விலாம் கேட்குறாங்க. அவரும் அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டாரு. கடைசி அந்த முதலாளி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா, சார் க்ளீன் பண்ணுற வேலைக்கு எதுக்கு சார் இமெயில்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த வேலையாக இருந்தால் என்ன, ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு இமெயில் ஐடியாச்சும் இருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த முதலாளி வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணி அவர் அமுச்சு விட்டுறாரு. இவருக்கு பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட கொஞ்சம் இருந்த காசை வச்சு மார்க்கெட்டில் போய்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தில் வாங்குறாரு. அதை வாங்கி விற்கவும் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் நாள் போக கொஞ்சம் ப்ராஃபிட்டாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, இப்படியே தொடர்ச்சியாக பண்ணும்போது அவர் வந்து ஒரு பெரிய வெங்காய வியாபாரியும் அந்த ஏரியாவில் மாறுறாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போகிறாரு. அந்த பேங்க் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இமெயில் ஐடி கேட்குறாரு. இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவர் திரும்பியும் அதே மாதிரி இந்த வியாபாரி என்ன சொன்னார்னா, இமெயில் ஐடி அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது, என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த எம்ப்ளாய், இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் என்ன வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, அப்படி அந்த இமெயில் ஐடியா என்ன எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தரையை தொடங்கினால தான் நான் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மகிட்ட எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையை விட்டு போனாலுமே கூட நம்மளோட உண்மையான விடாமுயற்சியோடு நம்ம செயல்பட்டால் வேறு லெவலில் சக்ஸஸ் அட்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுலேருந்து கற்றுக்கலாம். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எடுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேவ் எ கிரேட் டே.